வணக்கங்க. இந்த வீடியோல 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 7 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய 20 புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். For the reaction 2x plus y gives L. Find the rate law from the following dataன்னு கொடுத்திருக்காங்க. இங்க 3 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உண்டான டேட்டாவை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ரேட் லா எழுதணும். ரைட். சொல்யூஷன். ஸோ வந்து ரேட் லா எழுதுருவோமா? இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு ரேட் லா என்ன வரும்? Rate is equal to K concentration of x power m and concentration of y power n. இதுதான் ரேட் லாக்கு உண்டான ரேட். எழுதியாச்சு. இப்போ இந்த m and n கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டாவை இந்த ரேட் லாக்கு நான் ஃபிட் பண்ண போறேன். அப்போ ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.15. அப்போ 0.15 is equal to K concentration of x எவ்வளவு? 0.2. concentration of x வந்து 0.2 power m. அடுத்து 0.02. இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.02 power n. இது நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து ஈக்குவேஷன் 2 0.30. நான் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுறேன், பார்த்துட்டே வாங்க. 0.4 concentration power m. அடுத்து 0.02 concentration power n. இது செகண்ட் ஒன் ஈக்குவேஷன். அடுத்து 1.20 சாரி. ஸோ அடுத்து என்ன இருக்குது? இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1.20 ரேட். 1.20 இஸ் ஈக்குவல் டு கே. கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ஸ் வந்து 0.4 பவர் எம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் வந்து 0.08 பவர் என். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த டேட்டாவை நான் ரேட் லாக்கு ஏற்றாப்புல மாற்றிட்டேன். இப்போது நல்லா கவனிங்க. ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஒய்யோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலாக இருக்குது. எக்ஸோட கான்சன்ட்ரேஷன் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அதிகமாக இருக்கா? அப்போ இந்த ஈக்குவேஷன் 2 நான் ஈக்குவேஷன் 1ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ எடுத்து எழுதுவோமா? என்ன வரும்? டிவைடிங் ஈக்குவேஷன் 2 பை ஈக்குவேஷன் 1. ஸோ வி கெட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எழுதிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 divided by equation 1 எழுதிடுவோம். ஈக்குவேஷன் 2 எவ்வளவு? 0.30 divided by 0.15 is equal to K. Concentration of X வந்து 0.4 power m. அடுத்து 0.02 power n. இது Y. ஓகேவா? divided by அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து 0.2 இருக்கு பவரில் m. அடுத்து 0.02 பவரில் n. பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷனை மேலே எழுதிட்டேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கீழே எழுதிட்டேன். இப்போ டேலி பண்ணுவோமா? ஸோ டேலி பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த 0.02 n டேலி ஆயிரும், கே 2 டேலி ஆயிரும். இது 0.15, இது 0.30 அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ். இதுவும் அதே மாதிரி கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும். therefore உங்களுக்கு என்ன வருது? லெஃப்ட் சைடில் 2 பவர் 1 வந்திருக்கு, ரைட் சைடில் வந்து 2 பவர் m வந்திருக்கு. இங்கே பாருங்க, m n ஈக்குவலா? therefore m is equal to 1. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து m வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த வேல்யூ ஓவர். இப்போ ரெண்டாவதுக்கு போவோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகைன் நான் அந்த ரேட் லாவை எழுதுறேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் எம் பதிலாக 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் பவர் n. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செகண்டு இங்கே தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி வரும்? ஸோ டிவைடிங் அங்கே நான் முன்னாடி பார்த்துருந்தேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 3 பை ஈக்குவேஷன் 2 அண்ட் வி கெட் என்ன வந்துடும்? ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 2 3 டிவைடட் பை 2. அப்போ 3 என்ன இருந்துச்சு பார்த்து வச்சுக்கோங்க. 1.20 இஸ் ஈக்குவல் டு கே 0.4 பவர் m 0.08 பவர் n டிவைடட் பை 2 என்ன வந்துருந்துச்சு? 0.30 k 0.4 பவர் m 0.02 பவர் n. இப்போ இதை டேலி பண்ணுவோமா? ஸோ டேலி பண்ணிங்கன்னா கே கேன்சல் ஆயிரும். 0.4 பவர் m 4 பவர் m கேன்சல் ஆயிரும். இது டேலி பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். அதே மாதிரி இதை டேலி பண்ணாலும் 4 டைம்ஸ் வரும். அப்போ therefore லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? ஆக்சுவலாக இது ரைட் சைடில் இருக்கிறது வந்து 4 டைம்ஸ் பவரில் n வேறு இருக்குது. கரெக்டா? அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 4 பவர் 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் சைடில் 4 பவர் n. அப்போ இந்த 1 n ஈக்குவலாக? therefore n இஸ் ஈக்குவல் டு 1. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? we know that
m கண்டுபிடிச்சாச்சா, m is also 1ங்கிறது தெரியும். இப்போ ரேட் எழுதுவோம். therefore ரேட்ல வரக்கூடிய ரேட் is equal to k concentration of x power 1 concentration of y power 1. இதான m என்ன இருந்துச்சு, அவ்வளவுதாங்க. ஸோ இது வந்து இது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஆனால் சப்போஸ் இந்த ரேட் வந்து நமக்கு 3 ஈக்குவேஷனுக்குமே நமக்கு தெரியும். ரேட் தெரியும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் தெரியும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் தெரியும். இப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டால் என்ன பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க, இதை அப்படியே நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரைட், ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணுவோமா? ரைட், இப்போ இந்த ரேட் இது அதாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. சப்போஸ் டு ஃபைண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டால் நான் சொல்கிறேன். அப்போ நமக்கு என்ன ரேட் கிடச்சிச்சு, ரேட் இஸ் ஈக்குவல் டு கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் பவர் 1. கரெக்டு தானே? ரைட், இப்போ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரேட்டுக்கு என்ன வரும், 0.15 வந்துருமா? 0.15 இஸ் ஈக்குவல் டு கே. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன வந்துடும், 0.2. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் என்ன வந்துடும், 0.02. இப்போ இந்த 0.15 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 15 × 10⁻⁻2 எழுதிக்கிறேன், which is equal to k. இதை வந்து 2 × 10⁻⁻1 எழுதுறேன், இதை வந்து 2 × 10⁻⁻2 எழுதுறேன். இப்போ k is equal to இந்த ரெண்டு என்ன பண்ணிடலாம், கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ k is equal to 15 × 10⁻⁻2 divided by 2 × 10⁻⁻1 into 2 × 10⁻⁻2. இப்போ நல்லா பாருங்க, 10⁻⁻1 10⁻⁻2. அப்போ டோட்டலாக என்ன ஆயிரும் உங்களுக்கு, 10⁻⁻3 ஆயிருமா? இது அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா +3 ஆயிருமா? அப்போ இந்த ரெண்டு கேன்சல். அப்போ இங்கே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது உங்களுக்கு, ஸோ 2னா இந்த 2 டோட்டலாக 4 வந்துருமா? இப்போ டேலி பண்ணுங்க. 4 15 அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் வரும் பாயிண்ட். ரிமைனிங் எவ்வளோ வந்துடும், ரிமைனிங் வந்து 3 30ல் எத்தனை 4 இருக்குது, 7 டைம்ஸ் வரும் 28. ரிமைனிங் 2, அப்போ 5. அவ்வளோதாங்க. அப்போ என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு, 3.75 இன்டூ இந்த ரெண்டையும் டேலி பண்ணுங்க, எவ்வளோ வந்துடும், -2 + 3 அப்படின்னா 10⁻1. therefore k is equal to 37.5. இப்போ யூனிட் எழுதணும். யூனிட் ரொம்ப ஈஸி, இதே மாதிரியே வாங்க பாருங்க. ரேட்டுக்கு உண்டான யூனிட் என்ன இருக்குது, இங்கே மோல்ஸ் பெர் செகண்ட் இருக்குது, அதாவது மோலார் பெர் செகண்ட் இருக்கு, இஸ் ஈக்குவல் டு கே. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து எம்ல இருக்கு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய்யும் எம்ல இருக்கு. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு எம் பெர் செகண்ட் டிவைடட் பை எம் இன்ட்டு எம். அப்போ ஒரு எம்முக்கு ஒரு எம் கேன்சல் பண்ணிங்கன்னா இது மேலே கொண்டு போங்க, இது மேலே கொண்டு போனீங்கன்னா பெர் மோல் ஆயிரும், செகண்ட் ஆயிரும், பெர் செகண்ட் ஆயிரும். கரெக்டா? இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட் கேக். அப்போது என்ன எழுதுறேன், இந்த பெர் மோல்ங்கிறது என்ன வந்துடும், இப்போ எம்னா என்ன வந்துடும், மோல்ஸ் பெர் லிட்டர்னு எழுதுவோமா? அப்போ பெர் மோல்னா என்ன வந்துடும், பெர் மோல் லிட்டர்னு வந்துடும். இப்போ நான் எடுத்து எழுதுறேன் பாருங்க, யூனிட்டு பெர் மோல் லிட்டர் பெர் செகண்ட். அவ்வளோதாங்க. சப்போஸ் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொன்னால் இதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். தேங்க்யூ.